ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பகவத்கீதா சாப்டர் நம்பர் 1717 ஸ்லோகா நம்பர் 23 த்ரயோ விம்சதிகி ஸ்லோகா. முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஓம் தத்சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ் த்ரிவிதஸ் ஸ்மிருதஹ பிராமணாஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விஹிதா புரா. ஓம் தத்சதிதி மூன்று விதமாக இருக்கிற சொற்கள். இது மூன்று விதமாக இறைவனை குறிக்கிறது. ஓம் என்ற சொல்லும் இறைவனை குறிக்கிறது, தத் என்ற சொல்லும் இறைவனை குறிக்கிறது, தத் இதி என்ற சொல்லும் சத் என்ற சொல்லும் இறைவனை குறிக்கிறது. அதாவது ஓம் ஒரு சொல் இறைவனை குறிக்கிறது, அதேபோல் தத் என்ற சொல்லும் இறைவனை குறிக்கிறது, சத்து என்ற சொல்லும் இறைவனை குறிக்கிறது. இறைவனை குறிப்பிட, அதாவது அழைக்க அல்லது நினைக்க இந்த மூன்று சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. முதலில் ஓம் எடுத்துக்கொள்வோம். இது பிரணவ மந்திரம், சப்த பிரம்மம், நாத பிரம்மம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. உலகம் படைக்கப்பட்ட போது முதலில் எழுந்தது இந்த ஓங்கார துவனியே. இதற்கு இன்னொரு பெயர் அநாகத துவனி. ஏன்னா இது இதற்கு முன்பு யாராலும் எழுதப்படாத ஓசை. இந்த துவனியை உச்சரித்தால் இறைவனை அடையலாம். இது இரண்டாவது. அடுத்தது தத்து. தத் என்றால் அது என்று பொருள். நமக்கு வெளியில், நமக்கு எட்டாத நிலையில் உள்ளதை குறிப்பதற்கு இந்த சொல் தத் பயன்படுத்தப்படுகிறது. தத் துவம் அசி என்ற மகா வாக்கியத்தின் பொருள் என்ன? அது நீ ஆகிறாய், அது நீ ஆகிறாய் என்பதே ஆகும். இது இறைவனை குறிக்கிறது. மூன்றாவதாக சத். சத் என்றால் இருப்பு, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் என்று பொருள். சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் என்ற உபனிஷத் வாக்கியத்தில் ஆரம்பத்தில் சத் மட்டுமே இருந்தது. ஸோ இந்த மூணுமே இறைவனை குறிக்கிறது. நிலை நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ பதச்சேதம் எழுதிக்கலாம், ஒரே ஒரு பதச்சேதம் மட்டும்தான். அதுதான் ஓம் தத் ச தீதி. ஓம் ப்ளஸ் தத் ப்ளஸ் சத் ப்ளஸ் இதி. சேகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள். ஓம் தத் சத் இதி. ஓம் தத் சத் என்று. பிரம்மணஸ் இறைவன். த்ரிவிதஸ் நிர்தேசக மூன்று விதமாக. ஸ்மிருதக நினைக்கப்படுகிறார் அல்லது அழைக்கப்படுகிறார். தேன அவரிலிருந்து. புறா முற்காலத்தில். பிராமணாக சான்றோர்கள். விஹிதாக படைக்கப்பட்டனர். வேதாக ச வேதங்களும். யஜ்ஞாக ச யாகங்களும். கன்ஜங்ஷன் தோன்றின. இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம். ஓம் தத் சத் என்று இறைவன் மூன்று விதமாக நினைக்கப்படுகிறார், அதாவது அழைக்கப்படுகிறார். அவரிலிருந்து முற்காலத்தில் சான்றோர்கள் படைக்கப்பட்டனர். பின்னர் வேதங்களும் யாகங்களும் தோன்றின. சமாப்தம். இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இருக்குது. ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். தன்யவாதா.